வணக்கம். இந்த வீடியோ செஷன் இஸ் பார்ட் ஆஃப் Azure 900 எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் சீரீஸோட பார்ட் 3 வீடியோ. ஸோ இந்த செஷனில் வந்து நம்ம மைக்ரோசாஃப்ட் அஜூரோடைய கம்ப்யூட் ரிலேட்டட் ஆஃபரிங் ப்ராடக்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதோடைய செஷனில் வந்து நம்ம அஜூரோடைய வர்ச்சுவல் மெஷின்ஸ், ஆப் சர்வீசஸ், ஃபங்க்ஷன்ஸ், கண்டெய்னர் இன்ஸ்டன்சஸ் பற்றிலாம் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அது ரிலேட்டாக எக்ஸாமில் வந்து எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வரலாம் அப்படின்றத இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல வந்து எப்படின்னா நம்ம டிராக் அண்ட் ட்ராப் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ரைட் சைடில் சில ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எங்க வந்து நமக்கு ஓஎஸ் வர்ச்சுவலைசேஷன் எந்த ப்ராடக்ட்ல கொடுக்குறாங்க, தென் வந்து அப்ளிகேஷன் லெவல் வர்ச்சுவலைசேஷன் எந்த ப்ராடக்ட்ல இருக்கு, தென் வெப் அப்ளிகேஷன் எதில் ஹோஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. தென் ஃபைனலாக வந்து சர்வர்லெஸ் கோட் வந்து எந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து நம்ம சர்வர்லெஸ்ஸாக வந்து கோடை ரன் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல வந்து ஈஸி பிக்கிங்ஸ் நம்ம வந்து டிராக் அண்ட் ட்ராப் பண்ணணும். ஸோ இதுல ரொம்பவே ஈஸியான ஆப்ஷன் வந்து இந்த 4 இதுல வந்து அஜூரோடைய ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அது வந்து இட் இஸ் எ சர்வர்லெஸ் கம்ப்யூட் ஆஃபரிங். அதுல நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஈவெண்ட் நடக்கும்போது அந்த கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம், அந்த அப்ளிகேஷன் கோட். இதுல வந்து நம்ம எந்த ஒரு பிளாட்ஃபார்ம் அண்டர்லைங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பத்தி ப்ரொவிஷன் பண்றதோ இல்ல விஎம் கிரியேட் பண்றதோ ஓஎஸ் இன்ஸ்டால் டிப்ளாய் பண்றதுலாம் வந்து நம்ம we don't have to really worry about. So இந்த இதுக்கு ஆன்சர் வந்து Azure Functions. Azure Functions is a serverless offering, serverless compute offering. நெக்ஸ்ட் வந்து அஜூரோட ஆப் சர்வீசஸ். அஜூரோட ஆப் சர்வீசஸ் எதுக்காக யூஸ் பண்றாங்க? வெப் அப்ளிகேஷனை வந்து பில்ட் பண்ணி டெப்ளாய் பண்ணி ஸ்கேல் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. இட் இஸ் a very straightforward question. ஸோ வெப் சர்வீசஸும் வெப் அப்ளிகேஷன்ஸும் நம்ம டெப்ளாய் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ப்ரொவைட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வர்ச்சுவலைசேஷன். ஸோ அஜூர் வர்ச்சுவல் மெஷின் மூலயமா நம்ம ஓஎஸ் வர்ச்சுவலைஸ் பண்ணி நமக்கு ரெடிமேடாக விஎம் கிரியேட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ வி டோன்ட் ஹாவ் டு ரியலி மேனேஜ் த அண்டர்லைங் ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ டேரக்டாக நமக்கு விஎம் லெவல்ல இருந்து வி வில் கெட் ஆக்சஸ். ஸோ அதை நம்ம மேனேஜ் பண்ணால் இட் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான். ஓகே, ஸோ ப்ரொவைட்ஸ் போர்ட்டபிள் என்விரான்மெண்ட் ஃபார் virtualized application கேட்டிருக்காங்க. ஸோ தட் இஸ் ஃபைன். ஸோ virtualized அப்ளிகேஷன் லெவலில் வந்து நமக்கு போர்ட்டபிள் என்விரான்மெண்ட் கிடைக்கிறது கண்டெய்னர்ஸில். ஸோ அஜூர் கண்டெய்னர் இன்ஸ்டன்சஸ், அதுதான் வந்து ரைட் ஆன்சர் ஃபார் செகண்ட் ஆப்ஷன். ஸோ பர்ஃபெக்ட். ஸோ அஜூர் விஎம் அப்படின்றது இட் இஸ் ஆன் டிமாண்ட் ஸ்கேலபிள் கம்ப்யூட்டிங் என்விரான்மெண்ட். ஸோ அது மூலயமா நமக்கு கம்ப்ளீட்டாக வந்து கம்ப்யூட்டிங் என்விரான்மெண்ட்ல கண்ட்ரோல் அதிகமாக இருக்கும். பட் வந்து யூ டோன்ட் ஹாவ் டு ரியலி ஒரி அபவுட் த அண்டர்லைங் ஹைப்பர்வைசர் என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு கீழே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றிலாம் நமக்கு கவலை இல்லை. ஸோ கண்டெய்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இட் இஸ் எ ப்ரிஃபர்ட் வே ஆஃப் பேக்கேஜிங் டிப்ளாயிங் கிளவுட் அப்ளிகேஷன் வந்து பேக்கேஜ் பண்ணி டிப்ளாய் பண்ணுறதுக்கு இட் இஸ் த மோஸ்ட் ஈஸியஸ்ட் ஆப்ஷன். ஸோ அதனால தான் இந்த இடத்துல வர்ச்சுவலைஸ்ட் அப்ளிகேஷன் அப்படின்னும் போது அப்ளிகேஷன் லெவலில் வந்து நம்ம கிளவுட் அப்ளிகேஷனை பேக்கேஜ் பண்ணி டிப்ளாய் பண்ணுறதுக்கு கண்டெய்னர் இன்ஸ்டன்சஸ் தான் வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ நிறைய சிக்னிஃபிகண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ யூ கேன் ஸ்டார்ட் த அஜூர் கண்டெய்னர்ஸ் இன் ஃபியூ செகண்ட்ஸ். நம்ம வந்து பிஎம் லெவலில் நம்ம மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஓஎஸ் டிப்ளாய்மெண்ட், ஓஎஸ் ப்ரொவிஷனிங் டைம், அந்த ஓஎஸ் ஸ்டார்ட் பண்ணுற டைம்ன்ற மாதிரி நிறைய டிலே இருக்கும். வேற இந்த கண்டெய்னர் இன்ஸ்டன்ஸ் கண்டெய்னர் வந்து சிக்னிஃபிகண்டாக வந்து நம்ம ஸ்டார்ட் அப் பெனிஃபிட்டும் கொடுக்குறாங்க. ஸோ ஈவன் இட் இஸ் வெரி ஈஸியர் டு மேனேஜ். நம்ம அது லைவாக நம்மளுடைய செஷனில் கூட லேப் பார்த்தோம், எவ்வளோ குவிக் ஃபியூ செகண்ட்ஸ்ல வந்து நம்ம கண்டெய்னர் இன்ஸ்டன்ஸ் டிப்ளாய் பண்றதா இருக்கட்டும், ஈவன் அது வந்து ரீபூட் பண்றது இருந்தாலும் இட் வாஸ் வெரி குயிக்கர், ரைட்? ஸோ லெட்ஸ் மூவ் ஆன். ஸோ இந்த மாதிரி வந்து சில கொஸ்டின்ஸ் வந்து டிராக் அண்ட் ட்ராப் பண்ணி நம்ம இங்கே ஆன்சர் செக்ஷன்ல வந்து ஆட் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அஜூர்ல வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கிளவுட் ஆஃபரிங் இருக்குன்றது நமக்கு தெரியும். ஸோ அஜூருடைய கவர்மெண்ட் கிளவுட், அஜூருடைய பப்ளிக் கிளவுட், அஜூருடைய சைனா, அஜூருடைய ஜெர்மனி கிளவுட், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் கிளவுட் இருக்கு. ஸோ அஜூருடைய யூஎஸ் கவர்மெண்ட் கிளவுட்ல வந்து யார் யாரெல்லாம் நம்ம ரன் பண்ண அலோவ் பண்ணலாம் அப்படின்றத கொஸ்டினுங்க. ஸோ அஜூர் கவர்மெண்ட் கேன் ஒன்லி பி யூஸ்ட் பை சர்டைன் டைப் ஆஃப் கிளைண்ட்ஸ் டு டெவலப் கிளவுட் சொல்யூஷன். ஓகே, கரெக்ட் தான் ஸ்டேட்மெண்ட். இட் இஸ் a கைண்ட் ஆஃப் கம்யூனிட்டி கிளவுட் மாதிரி தான் அது. விச் ஆஃப் த following are the types of customers that can make use of the Azure government in this situation அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ a government contractor from any countryன்றது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் a wrong answer. எல்லா கண்ட்ரில இருந்தும் நம்ம அஜூரோடைய யூஎஸ் கவர்மெண்ட் கிளவுட்ல ரன் பண்ண முடியாது. a government entity from any country, ஸோ அதுவும் பண்ண முடியாது. a government contractor from any country, ஸோ anyன்றது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் சப்போர்ட்டட். யூரோப்பியன் கவர்மெண்ட் கான்ட்ராக்டரும் அங்கே ரன் பண்ண முடியாது. யூரோப்பியன் கவர்மெண்ட் என்டிட்டியும் அங்கே ரன் பண்ண முடியாது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் கவர்மெண்ட் கான்ட்ராக்டர் வந்து கண்டிப்பா ரன் பண்ண முடியும்.
So that is one of the right answer. Government, contractor, right? And then we have one more option to choose. A United States government entity. ஆமா அவங்களும் வந்து ரன் பண்ண முடியும். So there are two options. ரெண்டு விஷயங்களை நீங்க drag and drop பண்ணி இந்த இடத்துல place பண்ணணும். So இந்த ரெண்டு ஆப்ஷனை நம்ம drag and drop பண்ணி place பண்ணிட்டோம். So these are the two right answers. Fine. Next, move on. Let's move on to the next question. இது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். An Azure web application that queries an on-premises Microsoft server SQL. So வெப் எண்ட் வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் அஜூர்ல இருக்குன்னு சொல்றாங்க, பப்ளிக் கிளவுட்ல இருக்குன்னு சொல்றாங்க. நம்மளுடைய டேட்டா பேஸ் வந்து ஆன் ப்ரமைசஸ் சர்வர்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாடலுக்கு பேரு ஹைபிரிட் மாடல். ஹைபிரிட்னா ஹைபிரிட் கிளவுட்ல வந்து நம்ம பிரைவேட் ஆன் ப்ரமைசஸ் டேட்டா சென்டரும் யூஸ் பண்ணுவோம். செக்யூரா நம்மளுடைய டேட்டா பேஸ் கண்டென்ட்லாம் வந்து ரொம்ப மிஷன் கிரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன்லாம் அதில் இருக்கும். ஸோ ஆன் ப்ரமைசஸ் டேட்டா சென்டரில் நம்ம ரன் பண்ணுறோம். ஃப்ரண்ட் எண்ட் வந்து வெப் அப்ளிகேஷன் வந்து மைக்ரோசாஃப்ட் அஜூர் பப்ளிக் கிளவுட்ல இருக்கு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ட்ராப் டவுன்ல நம்ம வி ஹேவ் டு சூஸ் ஹைபிரிட் கிளவுட் அப்படின்ற ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஆப்ஷனை நம்ம ட்ராப் டவுன்லேருந்து சூஸ் பண்ணி செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து your company has an on-premises network that contains multiple servers. Okay, the company plans to reduce the following administrative responsibility. ஸோ கம்பெனியில் இருக்கிற ஆன் ப்ரமைசஸ் நெட்ஒர்க்ல நிறைய சர்வர்ஸ் இருக்கு. ஸோ அதில் அவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் டேட்டாவை பேக்கப் எடுக்கிறது, ஃபெயில்டு ஹார்ட்வேரை ரீப்ளேஸ் பண்றது, தென் பிசிக்கல் சர்வர் செக்யூரிட்டியை ரீப்ளேஸ் பண்றது, சாரி பிசிக்கல் சர்வர் செக்யூரிட்டியை மேனேஜ் பண்றது, சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து அப்டேட் பண்றது, தென் மேனேஜிங் பெர்மிஷன்ஸ் டு ஷேர் டாக்குமெண்ட்ஸ். ஸோ இந்த வேலைகள்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ த கம்பெனி பிளான்ஸ் டு மைக்ரேட் சர்வர்ஸ் டு அஜூர் வர்ச்சுவல் மெஷின். ஸோ அஜூர் விஎம்க்கு வந்து இந்த அப்ளிகேஷன் சிஸ்டம்ஸ்லாம் மைக்ரேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்படி மைக்ரேட் பண்ணும்போது you need to identify which administrative responsibilities will be eliminated after the planned migration. Which two responsibilities should you identify? ஸோ ரெண்டு ஆன்சர் வந்து இதுல இருந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ ரீப்ளேசிங் ஃபெயில்டு சர்வர் ஹார்ட்வேர் வந்து ஓகே, ஸோ ஆஸ் அ கஸ்டமர் நம்ம வந்து மேனேஜ் பண்ண தேவையில்லை. இதை வந்து மைக்ரோசாஃப்ட் அஜூர் மேனேஜ் பண்றாங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இது வந்து ஃபைன். நம்ம வந்து அஜூர் விஎம்க்கு வந்து என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் கஸ்டமருக்கு இருக்கு, எது எதெல்லாம் வந்து மைக்ரோசாஃப்ட்டுக்கு இருக்குன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ பேக்கிங் அப் அப்ளிகேஷன் டேட்டா, அப்ளிகேஷனோட டேட்டா வந்து எப்பயுமே வந்து கஸ்டமர் ரெஸ்பான்சிபிலிட்டி தான். மைக்ரோசாஃப்ட் வந்து அவங்களுக்கு ஆக்சஸ் இருக்காது. ஸோ தே வில் நாட் பி ஏபிள் டு டேக் பேக்கப். தேர்ட் ஆப்ஷன் வந்து மேனேஜ் பிசிக்கல் சர்வர் செக்யூரிட்டி வந்து மைக்ரோசாஃப்டுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ மைக்ரோசாஃப்ட் தான் வந்து they have to take care of it. சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து அப்டேட் பண்றது வந்து அஜூர் விஎம்ல we will have full control. ஸோ நம்ம தான் வந்து OS வந்து அப்டேட் பண்ணணும். மேனேஜிங் பர்மிஷன் டு டாக்குமெண்ட்ஸ், ஷேர் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து மேனேஜ் பண்றதும் இட் இஸ் கஸ்டமர். எப்பயுமே வந்து பர்மிஷன்ஸ் ஹேண்ட்லிங் அந்த இதெல்லாம் வந்து irrespective of சர்வீஸ் மாடல் நம்ம தான் ஹேண்டில் பண்றோம். ஸோ மைக்ரோசாஃப்ட் ஹேவ் நோ கண்ட்ரோல் ஓவர் த ஷேர்ட் ஃபோல்டர்ஸ் யூ ஹோஸ்ட் ஆன் த அஜூர் விஎம். ஸோ இது வந்து இட் இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த கஸ்டமர். ஸோ நமக்கு என்ன கேட்குறாங்க, எது இதெல்லாம் வந்து நம்ம மைக்ரோசாஃப்ட்டுக்கு வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து நம்ம கம்மி பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து கம்மியாயிடும். ஸோ ஆன்சர் வந்து ரீப்ளேசிங் ஃபெயில்ட் ஹார்ட்வேர் நம்ம பண்ண தேவையில்லை. தென் வந்து பிசிக்கல் சர்வர் செக்யூரிட்டியோடைய பிசிக்கல் சர்வருடைய செக்யூரிட்டி வந்து நம்ம மேனேஜ் பண்ண தேவையில்லை. இது ரெண்டு தான் வந்து ரைட் ஆப்ஷன். இந்த ரெண்டு விஷயங்கள் தான் நமக்கு இட் வில் கெட் எலிமினேட்டட். எந்தெந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் கஸ்டமர் சைட்ல இருந்து எலிமினேட் ஆயிடும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டு ஆன்சர் கேட்டிருக்காங்க. விச் டூ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த டூ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ அஜூரோட வர்ச்சுவல் மெஷின் அப்படின்றது வி ஆர் ரன்னிங் த வர்ச்சுவல் மெஷின் ஆன் மைக்ரோசாஃப்டோட ஹைப்பர்-வி ஃபிசிக்கல் சர்வர்ஸ்லாம் நம்ம ரன் பண்ணுறோம். ஸோ ஃபிசிக்கல் சர்வர்ஸ் வந்து எப்பயுமே வந்து மைக்ரோசாஃப்ட் தான் ஓன் பண்ணுறாங்க. அஸ் அஜூர் கஸ்டமர் நமக்கு வந்து ஃபிசிக்கல் சர்வரில் ஆக்சஸ் கிடையாது. நம்ம ஃபிசிக்கல் சர்வரோட செக்யூரிட்டியை நம்ம வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. தென் அதில் வரக்கூடிய அந்த ஃபிசிக்கல் சர்வரில் நடக்கக்கூடிய ஃபெயிலியர்ஸ், எய்தர் மதர் போர்ட் ஃபெயில் ஆனாலும் சரி, இல்லை எந்த ஒரு ஹார்ட்வேர் ஃபெயிலியர் நடந்தாலுமே இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் மைக்ரோசாஃப்ட். ஸோ இது ரெண்டு தான் வந்து கரெக்ட் ஆன்சர். மற்றபடி அப்ளிகேஷன் லேயர், ஓஎஸ் லேயர், ஐடென்டி லேயர்லாம் வந்து கஸ்டமர் தான் வந்து ரெஸ்பான்சிபிள். ஸோ வி ஆர் த ரெஸ்பான்சிபிள் பர்சன் ஃபார். இது எலிமினேட் ஆகாது. ஈவன் அஜூர் விஎம்க்கு போனால் எலிமினேட் ஆகாது. நீங்கள் பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ் அதுக்கு மூவ் ஆகிறீங்க, இல்லை வந்து சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ் ஆப்ஷனுக்கு போறீங்க அப்படின்னா தென் யூ வில் ஹேவ் லிட்டில் மோர்
responsibilities which can be eliminated as part of the migration. ஓகே, இது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான கொஸ்டினா இருக்கும்னு நினைக்கிறேன். யூ பிளான் டு ப்ரொவிஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ் ரிசோர்சஸ் இன் அஷ்யூர். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ் ஆப்ஷன் வந்து எந்த பர்டிகுலர் கேட்டகரியில வருதுன்னு கேட்குறாங்க நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ்ல. ஸோ லெட்ஸ் சி. இதுல அஷ்யூர் வெப் அப்ளிகேஷன் அப்படின்றது இட் இஸ் பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ். அஷ்யூர் விஎம் அப்படின்றது இட் இஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ். நமக்கு அண்டர்லைங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும்தான் நமக்கு சர்வீஸ் பண்றாங்க மைக்ரோசாஃப்ட். வேறஸ் வெப் ஆப்ல வந்து அஷ்யூரோடைய ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளஸ் இந்த வர்ச்சுவல் மெஷினும் வந்து நமக்கு வந்து ஆஸ் அ சர்வீஸா வந்து கிடைச்சிரும். ஸோ பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ். அஷ்யூர் லாஜிக் ஆப்ஸும் இட் இஸ் அ பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ். அஷ்யூர் சீக்வல் டேட்டா பேஸும் நமக்கு இட் இஸ் அ பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ். ஸோ நமக்கு வந்து அப்போ ஆன்சர் வந்து அஷ்யூர் விஎம். ஸோ ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான கொஸ்டினா இருந்துருச்சு இது. ஸோ குட். Fine, let's do this. Fine, this is the correct answer. So next question என்னவா இருக்கும்னு பார்க்கலாம். கொஸ்டின் ரெண்டு டைப் ஆஃப் கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு. எப்படி கேட்டாலும் அது சேம் ஆன்சர் தான். விச் சர்வீஸ் ப்ரொவைட் சர்வர்லெஸ் கம்ப்யூட்டிங்? ஓகே, இது வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஓகே, ஸோ சர்வர்லெஸ் கம்ப்யூட்டிங் வந்து நம்ம ஆன்சர் பார்க்காமே கூட ஆன்சர் பண்ணலாம். மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர் ஃபங்க்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ சில டைம் கொஸ்டின் இப்படியும் கேட்பாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரன்ஸ் அப்ளிகேஷன் கோட் இன் அஷ்யூர் வித்தவுட் ரெக்வயரிங் ஏ சர்வர்? சர்வர் இல்லாம அப்ளிகேஷன் கோடை மட்டும் நம்ம ரன் பண்ணோம்னா ரைட் ஆன்சர் வந்து அஷ்யூர் ஃபங்க்ஷன்ஸ். இட் இஸ் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். மற்ற எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் ஆல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ் கேட்டகரி. ஸோ அதுல வந்து நம்ம சர்வரை வந்து மேனேஜ் பண்ணி தான் ஆகணும், விஎம்ல, ஸ்டோரேஜ் அண்ட் டெடிகேட்டட் ஹோஸ்ட்ல. To complete the sentence, select the appropriate option in the answer area. So when you need to delegate permissions to several Azure virtual machines simultaneously, you must deploy the Azure virtual machine. ஸோ மல்டிபிள் விஎம்ஸ் நம்ம டெப்ளாய் பண்றோம். அதுக்கு எல்லாத்துக்குமே சைமல்டேனியஸா நம்ம பெர்மிஷன் டெப்ளாய் பண்ணோம்னா என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு ரீஜன்ல நம்ம டெப்ளாய் பண்ணோம் அப்படின்னா ஓகே, அது எல்லாமே வந்து ஒரு பர்டிகுலர் அஷ்யூர் ரீஜன்ல டெப்ளாய் ஆகும். ஸோ அதனால பர்மிஷன்ஸ் வந்து ஒரே பர்மிஷன் இருக்குமான்னு சொல்ல முடியாது. பை யூசிங் த சேம் அஷ்யூர் ரிசோர்ஸ் மேனேஜர் டெம்ப்ளேட், ஒரே டெம்ப்ளேட் வச்சு நம்ம ரிசோர்ஸஸ் கிரியேட் பண்றோம், சர்வர்ஸை டெப்ளாய் பண்றோம் அப்படின்னா அப்பவும் அதே பர்மிஷன் இருக்கும்ன்ற சொல்ல முடியாது. டு த சேம் ரிசோர்ஸ் குரூப். ஸோ ஒரே ரிசோர்ஸ் குரூப்ல மல்டிபிள் வர்ச்சுவல் மெஷின்ஸை நம்ம டெப்ளாய் பண்ணோம் அப்படின்னா சைமல்டேனியஸா நம்ம என்ன பண்ணலாம், டெலிகேட் பண்ணலாம் பெர்மிஷனை. ஸோ ரைட் ஆன்சர் வந்து இஃப் யூ ஆர் டெப்ளாயிங் இட் டு த சேம் ரிசோர்ஸ் குரூப், ஸோ வி ஹேவ் த ஆப்ஷன் டு டெலிகேட் த பெர்மிஷன். ஒரே மாதிரியான பெர்மிஷன் வந்து மல்டிபிள் வர்ச்சுவல் மெஷின்ஸ்க்கு நம்ம ரிசோர்ஸ் குரூப் லெவலில் அப்ளை பண்ணலாம். ஸோ ரிசோர்ஸ் குரூப்போட ஒன் ஆஃப் த கான்செப்ட் வந்து பர்மிஷன் மேனேஜ்மெண்ட். ஸோ பர்மிஷன் மேனேஜ் பண்றதுக்கு திஸ் வில் பி a மச் பெட்டர் ஆப்ஷன். ஸோ ரிசோர்ஸ் குரூப்குள்ள தான் நம்ம என்ன பண்றோம், லாஜிக்கலா நம்ம அஷ்யூர் ரிசோர்ஸஸ்லாம் நம்ம ஸ்டோர் பண்றோம், குரூப் பண்றோம். இட் இஸ் அ லாஜிக்கல் கண்டெய்னர் ரிசோர்ஸ் குரூப் அப்படின்றது. ரிசோர்ஸ் குரூப் மூலயமா நம்ம பெர்மிஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்பவே சிம்பிளிஃபைடா நம்ம ரிசோர்ஸ் குரூப் லெவல்ல நம்ம அப்ளை பண்ற பெர்மிஷன்ஸ் எல்லாமே அதுக்குள்ள இருக்கக்கூடிய வெப்சைட்ஸ், அதுக்குள்ள இருக்கக்கூடிய வர்ச்சுவல் மெஷின், சப்நெட்ஸ்க்குலாம் நம்ம இன்ஹெரிட் ஆகும். ஸோ அப்போ ரைட் ஆன்சர் வந்து யூ ஹேவ் டு create all the virtual machines under the same resource group in order to delegate the permission in an easier option. So next question என்னன்றதை பார்க்கலாம். You need to be notified when Microsoft plans to perform maintenance that can affect the resources deployed to an Azure subscription. ஸோ இது நம்ம ஆல்ரெடி நம்ம செஷன்ல பார்த்துருக்கோம். ஸோ மைக்ரோசாஃப்ட் வந்து அவங்களுடைய டேட்டா சென்டர்ல எந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்ணாலும் நம்ம பார்க்க வேண்டிய இடம் அஷ்யூர் சர்வீஸ் ஹெல்த். இந்த டேஷ்போர்டில் போயிட்டு தான் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு என்னன்றதை நம்ம we can go and check it. ஸோ அவங்களுடைய மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டி எல்லாம் இதில் தான் அவங்க லிஸ்ட் டவுன் பண்ணியிருப்பாங்க. I hope you guys remember it. Maybe let me quickly show you. ஸோ சர்வீஸ் ஹெல்த் டேஷ்போர்டில் போயிட்டு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு என்னன்றதை யூ கேன் குவிக்லி ஃபைண்ட் அவுட். இதில் போயிட்டு ஜஸ்ட் சர்வீஸ் ஹெல்த்னு கொடுத்தாலே அந்த சர்வீஸ் ஹெல்த்தில் வந்து நமக்கு என்னென்ன பிளான் மெயின்டெனன்ஸ் இருக்கு, மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர் டேட்டா சென்டர்ல அவங்க என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் இங்க வந்து நமக்கு லிஸ்ட் டவுன் ஆகும். ஸோ அதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. யூ நீட் டு பி நோட்டிஃபைட் வென் மைக்ரோசாஃப்ட் பிளான்ஸ் டு பெர்ஃபார்ம் மெயின்டெனன்ஸ் தட் கேன் அஃபெக்ட் த ரிசோர்சஸ் டிப்ளாய் டு அன் அஷ்யூர் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ அந்த கொஸ்டின்ல மெயின்டெனன்ஸ் எங்க வரும்ன்றது சர்வீஸ் ஹெல்த்துக்குள்ள தான் உங்களுக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இது வந்து இட்ஸ் சீரீஸ் ஆஃப் கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது நீங்க அப்போவே ஆன்சர் பண்ணிடணும். ஏன்னா இந்த செக்ஷனுக்கு வந்து நம்ம மறுபடியும் போயிட்டு ரிவ்யூ பண்ண முடியாது. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம இந்த போர்ஷன் இந்த செக்ஷன் வரும்போதே அதை ஆன்சர் பண்ணிட்டு
we have to complete it. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா your company plans to migrate all its data and resources to Azure. ஓகே, மைக்ரோசாஃப்ட் அஜூருக்கு மூவ் ஆகுறாங்க, டேட்டாவும் மூவ் பண்றாங்க, ரிசோர்ஸும் மூவ் பண்றாங்க. the company's migration plan states that நம்ம பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ் சொல்யூஷன் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யூ நீட் டு டிப்ளாய் அன் அஜூர் என்விரான்மெண்ட் தட் மீட்ஸ் த கம்பெனிஸ் மைக்ரேஷன் பிளான். அப்போ நமக்கு கொஸ்டின்ல வந்து ஏதாவது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ் வருது அப்படின்னா அந்த இதில் வந்து we can just call that as no. ஸோ இது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ் கேட்டகரி. ஸோ அஜூரோட ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டும் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ். அஜூரோட விஎம்மும் வந்து இட் இஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ். அஜூரோட ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டும் இட் இஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ். அப்போ இது மூணுத்துக்கும் ஆன்சர் வந்து நோ வரணும், ஏன்னா வந்து அதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. வேற இது ரெண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப் சர்வீஸும் இட் இஸ் பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ் தான், SQL டேட்டாபேஸும் இட் இஸ் பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ் தான். ஸோ இது ரெண்டுமே வந்து that is fine for our choice. Yes. Okay. Your company's developers intend to deploy a large number of custom virtual machine on a weekly basis. Okay, weekly basis நிறைய VMs custom VMs create பண்ணுவான்னு சொல்றாங்க. They will also be removing this virtual machine during the same week it was deployed. Okay, இதுல keyword என்னன்னா development workக்காக developers வந்து இந்த இது நிறைய VMs வந்து deploy பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. So that is one keyword. 60% அதே மாதிரி அந்த வீக்ல வந்து அதை வந்து உடனே ரிமூவ் பண்ணிடுவேன்னு சொல்றாங்க. இட் இஸ் மோர் ஆர் லைக் ஜஸ்ட் ப்ரொவிஷனிங் அண்ட் ரிமூவிங். 60% of the virtual machine have Windows Server 2016 installed, while the other 40% have Ubuntu Linux installed. இது okay, இது ஒரு distracting statement, but that's fine. You are required to make sure that the administrative effort needed for this process is reduced by employing a suitable Azure service. Okay, so developers வந்து ஈஸியா வந்து VMs கிரியேட் பண்றது, கஸ்டம் VMs கிரியேட் பண்றது on a weekly basis, அதை ரிமூவ் பண்றது வந்து பெஸ்ட் ஆப்ஷன் வந்து அஷ்யூரோடைய டெவ் டெஸ்ட் லேப். ஸோ இதில் தான் நீங்க குயிக்காக கிரியேட் பண்ணலாம். டெவலப்பர்ஸ் வந்து டேரெக்டாக இது வந்து டெவ் டெஸ்ட் லேப்காகவே பண்ணது. ஸோ நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறதுலாம் குயிக்காக இதில் பண்ண முடியும். ஸோ அஜூரோடைய ரிசர்வ்ட் வர்ச்சுவல் மெஷின் வந்து நம்ம லாங் ரன்னிங் வர்ச்சுவல் மெஷின், நம்மளுடைய வர்ச்சுவல் மெஷின்ஸ் வந்து அஜூரோடைய பிளாட்ஃபார்மில் வந்து ரொம்ப நாளைக்கு 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் அப்படிலாம் ரன் பண்ண போகிறோம், இல்லை 1 இயர் கன்சிஸ்டண்டாக ரன் பண்ண போகிறோம் அப்படின்னா தென் இந்த ஆப்ஷனுக்கு போவோம். ஸோ இந்த ஆப்ஷன் இட்ஸ் நாட் ரைட் ஆப்ஷன், ஏன்னா இதில் கிரியேட் பண்ணுவாங்க, தென் சேம் வீக்ல வந்து அந்த மெஷின்ஸை வந்து டெலீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரிமூவ் பண்ணிடுவோம் அப்படின்றது வந்து இட் இஸ் அனதர் வெரி இம்பார்ட்டன்ட் கீவேர்ட். ஸோ அதனால இந்த ஆப்ஷன் வந்து ரிசர்வ்ட் இன்ஸ்டன்ஸ் கரெக்ட் கிடையாது. டெவ் டெஸ்ட் லேப் வந்து கரெக்டான ஆப்ஷன் தான், ஏன்னா நம்ம எப்போ வேணா டெவலப்மெண்ட் டீம் வந்து அதில் வந்து ரிசோர்ஸ் விர்ச்சுவல் மெஷின்ஸ் குயிக்காக கிரியேட் பண்ணி they can remove it. மேனேஜ் டெஸ்க்டாப் வந்து இந்த ஆப்ஷனுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, இது அஜூரோட வர்ச்சுவல் மெஷின். மேனேஜ் டெஸ்க்டாப் வந்து இட் இஸ் நாட் ஃபார் திஸ் பர்டிகுலர் திங். அஜூரோட வர்ச்சுவல் மெஷின் ஸ்கேல் செட் வந்து யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி, டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்து விஎம்ஸை வந்து ஆட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது வந்து அந்த ஆப்ஷன். ஸோ இது வந்து டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சொல்லலை. இது வந்து டெவலப்பர்ஸ் வந்து நிறைய இந்த விஎம்ஸை வந்து வீக்லி பேசிஸில் கிரியேட் பண்ணிட்டு டிலீட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் ரைட் ஆப்ஷன் கிடையாது. ஸோ மேனேஜ் டெஸ்க்டாப்பும் கிடையாது, வர்ச்சுவல் மெஷின் ஸ்கேல் செட்டும் ஆட்டோ ஸ்கேலிங் அதுவும் கிடையாது. ரிசர்வேஷன் வந்து எப்போ வந்து நம்ம மெஷின்ஸை ரொம்ப ரொம்ப நாளைக்கு வந்து 1 இயர் 3 இயர் அப்படின்ற மாதிரி கன்சிஸ்டண்டாக ரன் பண்ணும்போது தான் அந்த ஆப்ஷன் போவாங்க. ஸோ நம்மளுடைய ரெக்யர்மெண்ட்டுக்கு வந்து டெவலப்பர்ஸ் வந்து விஎம் வந்து கிரியேட் பண்ணுவாங்க, அதே வீக் வந்து சேம் வீக்ல வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க அப்படின்னா இட் இஸ் பெஸ்ட் டு கோ வித் டெவ் டெஸ்ட் லேப். காஸ்ட்டும் வந்து நமக்கு ரொம்ப கம்மியா இருக்கும், எஃபர்ட்டும் வந்து ரொம்ப கம்மியா போட்டா போதும். ஸோ a team of developers at your company plans to deploy and remove 50 customized virtual machine each week. ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்த கொஸ்டின் தான், சேம் கொஸ்டின் which might be in a different format. Azure உடைய dev test lab is the right answer. Perfect, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக போயிடுச்சு. ஸோ டெவ் டெஸ்ட் லேப்ல வந்து அது வந்து இட் கிரியேட்ஸ் அ லேப் கன்சிஸ்டிங் ஆஃப் ப்ரீ கான்ஃபிகர்ட் டெம்ப்ளேட்ஸ் விஎம்ஸ்லாம் அதில் இருக்கும். ஸோ நமக்கு வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் த அப்ளிகேஷன் வந்து அதில் டெஸ்ட் பண்ணிட்டு குயிக்காக வந்து அது விண்டோஸாக இருக்கலாம், லினக்ஸ் என்விரான்மெண்ட்டாக இருக்கலாம், ரீயூசபிள் டெம்ப்ளேட்ஸ் ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம் வந்து அதில் கிரியேட் பண்ணி ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து ஈவன் வந்து அவங்க டெப்ளாய்மெண்ட் பைப்லைன்லாம் கூட இன்டெகிரேட் பண்ணி ஈஸியாக பண்ணலாம். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து 2 விஷயம் கேட்டிருக்காங்க. மினிமைஸ் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபர்ட் அப்படின்றதும் இதுல ஒரு முக்கியமான வார்த்தை. ஸோ மினிமைஸ் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபர்ட் வந்து டெவ் டெஸ்ட் லேப்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம், வி கேன் இன்டெகிரேட் வித் அஜூர் பைப்லைன்ஸ் பிளஸ் ஈஸியா வந்து நம்ம அதுல கொடுக்கக்கூடிய டெம்ப்ளேட் ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியா ப்ரொவிஷன் பண்றது, லோட் டெஸ்ட் பண்றது எல்லாமே அதுல பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். டெவலப்பர்ஸ்க்கும் இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த ஆப்ஷன். So next question வந்து you attempt to create several managed Microsoft SQL Server instances in an Azure environment.
and receive a message that you must increase your Azure subscription limit. ஸோ நமக்கு சப்ஸ்கிரிப்ஷன் லிமிட் வந்து கோட்டா ரீச் பண்ணிட்டோம். இன்கேஸ் அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம சப்போர்ட் டிக்கெட் ரைஸ் பண்ணி தான் அதை இன்க்ரீஸ் பண்ணுவோம் ஜென்ரலா. ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல கிரியேட் சர்வீஸ் ஹெல்த் அலர்ட் கிடையாது. அப்கிரேட் யுவர் சப்போர்ட் பிளான் அப்கிரேட் பண்ண தேவையில்லை. நம்ம சப்போர்ட் வந்து பத்தல, நமக்கு வந்து டீம் வந்து ரொம்ப டிலேடா ரெஸ்பாண்ட் பண்றாங்க, எனக்கு எஸ்எல்ஏ பத்தல அப்படின்னா தென் சப்போர்ட் எஸ்எல்ஏ இன்க்ரீஸ் பண்றது சப்போர்ட் பிளான் அப்கிரேட் பண்ணலாம். அஷூர் பாலிசிக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. நம்ம வந்து நியூ சப்போர்ட் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணி நம்ம இந்த லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மைக்ரோசாஃப்ட் சப்போர்ட் டீமுக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட்டை கிரியேட் பண்ணி we can increase the limit for our subscription. Next, if an Azure virtual machine has a status of stopped, it's okay. Azure virtual machine வந்து stopped stateல இருக்கும்போது என்னென்ன பில்லிங்லாம் வராது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஸ்டாப் டிஎலகேட் ஸ்டேட்ல இருக்கும்போது கண்டிப்பாக சிபியூ யூஸ் ஆகாது, சிபியூ மெமரிலாம் யூஸ் ஆகாது. ஸோ கம்ப்யூட் கெப்பாசிட்டிக்கு வந்து நம்ம பே பண்ண தேவையில்லை. அதே மாதிரி ஸ்டோரேஜ் வந்து யூஸ் ஆகும். ஏன்னா அது irrespective ஆஃப் யுவர் விஎம் ரன்னிங் நம்ம வந்து அதோடைய ஹார்ட் டிஸ்க் வந்து நம்ம பே பண்ணிட்டு தான் இருக்கணும். ஸோ ஒரு ஆன்சர் தான் சூஸ் பண்ணோம். ஸோ ஆப்வியஸாக வந்து நெட்ஒர்க்கிங் வந்து டிரான்சாக்ஷன் இருக்காது, ஏன்னா விஎம்ஏ ஆஃப்ல இருக்கு. அப்புறம் எங்கே இந்த நெட்ஒர்க் டிராஃபிக் இருக்கும், டிஸ்க் டிராஃபிக்லாம் இருக்கும். ஸோ ஸ்டோரேஜுக்கு மட்டும் நம்ம பே பண்ணால் போதும் when the VM is stopped and deallocated. ஸோ அதுதான் ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஓகே சீரீஸ் ஆஃப் கொஸ்டின் மாதிரி. ஸோ இதில் வந்து எஸ்ஆர் நோ ஆப்ஷன் வந்து நீங்கள் இந்த ஆப்ஷனில் செலக்ட் பண்ணணும். எது ரைட் ஆப்ஷன் எஸ்ஆர் நோவான்றது. virtual desktop session host can run Windows 10 only கேட்குறாங்க. இல்லை, அது தப்பான ஆன்சர். இட் கேன் ஹேவ் Windows 10, Windows 11 எல்லாமே இருக்கலாம். ஈவன் சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கூட சப்போர்ட் பண்ணோம். Azure virtual desktop host pool that includes 20 session host. ஓகே 20 session host இருக்கு. மேக்ஸிமம் 20 simultaneous யூசர் தான் கனெக்ட் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. இல்லை, யூ கேன் ஹேவ் மல்டிபிள் யூசர் கனெக்ஷன்ஸ் பர் செஷன் ஹோஸ்ட். ஸோ அதனால வந்து 20:20 கிடையாது. யூ கேன் ஹேவ் மல்டி செஷன் ஆல்சோ. ஒரே இதில் வந்து நிறைய யூசர்ஸ் லாகின் பண்ணலாம், மல்டிபிள் கன்கரண்ட் செஷன்ஸும் பண்ண முடியும். அஷூர் வர்ச்சுவல் டெஸ்க்டாப்ல வந்து டெஸ்க்டாப் வர்ச்சுவலைசேஷனும் இருக்கா, ஆப் வர்ச்சுவலைசேஷன் இருக்கான்னு கேட்குறாங்க. ஆமாம், அஷூர் வர்ச்சுவல் டெஸ்க்டாப்ல வந்து யூ கேன் ஆல்சோ டூ desktop virtualization as well as application virtualization. Answer is yes. So next question வந்து you have an Azure environment that contains 10 web applications. அதெல்லாம் சொல்றாங்க. பட் கொஸ்டின் என்னன்னா எந்த யூஆர்எல்ல கனெக்ட் பண்ணி அஜூரோட ரிசோர்சஸ்லாம் மேனேஜ் பண்ணுவோம்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு தெரியும் portal.azure.com. சில பேர் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா www.azure.comனு தப்பா செலக்ட் பண்ணிடுவாங்க. பட் நம்ம வந்து அஜூரோட போர்ட்டல்ல லாகின் பண்றதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து portal.azure.com அப்படின்றது தான். நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ட்ராப் டவுன்ல வந்து போர்ட்டல் சூஸ் பண்ணோம், செகண்ட் ட்ராப் டவுன்ல வந்து அஜூர் சூஸ் பண்ணோம். ஸோ இதுல போர்ட்டல், இதுல அஜூர். இந்த ட்ராப் டவுன்ல போயிட்டு அந்த எந்த வெப் யூஆர்எல்ல போயிட்டு நம்ம அஜூரோட ரிசோர்சஸ்லாம் மேனேஜ் பண்ணுவோம்னு கேட்குறாங்க. சிம்பிள் ஆன்சர், சிம்பிள் கொஸ்டின். So to complete the sentence, select the appropriate option in the answer below. You can access compliance manager வந்து எந்த போர்ட்டல் ஆக்சஸ் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. ஸோ அஜூரோட போர்ட்டல் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ compliance managerன்றது it is also part of your compliance testing. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா you will be able to manage it. So answer வந்து Azure portal. You can access the compliance manager using Azure portal. Azure web based portal தான் even you have the compliance manager. So that's it. Thank you.